ஹலோ எவ்ரிவன், நம்ம பார்க்க போகிறது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப் அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடக்கிறது தான் லூப் அப்படிம்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. ஒரு சார் ஃபஸ்ட் டே என்ன பண்ணுறாருன்னா ஒரு பையனை கூப்பிட்டு இந்த கிரவுண்டை 10 டைம்ஸ் சுற்ற சொல்கிறாரு. ஓகேவா? இப்படி சுற்றிட்டே இருக்கான் 10 டைம்ஸ். செகண்ட் டே என்ன பண்ணுறாருன்னா ஒரு பையனை கூப்பிட்டு இந்த கிரவுண்டை வந்து சுற்றிட்டே எரி. ஓகேவா? சுற்றிக்கிட்டே எரி. நான் ஒரு சின்ன வேலை இருக்குது, வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன கண்டிஷன் சொல்கிறாருன்னா, நான் திரும்ப வர்ற வரைக்கும் சுற்றிட்டே இருக்கணும். நான் வந்து இங்கே நின்ன பிறகு தான் நீ நிப்பாட்டணும் சுற்றுறத அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. கரெக்டாக ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. ஸோ இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஃபார் லூப். ஒரு ஒரு இது இருக்குது, லைக் ஒரு 10 டைம்ஸ் அல்லது 20 டைம்ஸ் ஒரு கவுண்ட் சொல்கிறோம். இந்த இத்தனை டைம் ரன் ஆகும்னு சொன்னால் அது பேர் ஃபார் லூப்பு. ஒரு கண்டிஷன் சொல்லி ரன் பண்ண சொன்னால் அது ஒயில் லூப். தட் மீன்ஸ் இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் என்ன, திருப்பி வந்து நின்ன பிறகு ஒரு ஓடுறது நிப்பாட்டுமா, கரெக்டாக வெளியே போயிட்டு வந்த பிறகு. ஸோ இந்த கண்டிஷன் என்ன ஆகணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுதான் முக்கியம். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரன் ஆகுறதா ஒயில் லூப். இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஃபோன் எடுத்திங்கன்னா அதில் பேட்டர்ன் தப்பாக நிறைய டைம் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர் வரும். கரெக்டாக உங்கள் ஃபோனில் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து 5 டைம்ஸ் தப்பாக போட்டிங்க. ஸோ இங்கே ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மொபைலில் கோடில். ஸோ ஒரு 5 டைம்ஸ் மேலே தப்பாக போட்டோன்னா இந்த மாதிரி மெசேஜ் காட்டு. ஓகேவா? ஓகே. ஒயில் லூப் என்ன எக்ஸாம்பிள்னா, ஒயில் பணத்தை கொடுத்துட்டே ஏறி பணத்தை டிஸ்பிளே பண்ணிட்டே கொடுக்கறது ரெடியாக இருக்க மாதிரி டிஸ்பிளே பண்ணிட்டே இருப்பின்ன எப்போ வந்து மணி வந்து இல்லை எம்டி ஆகுதோ, இது ஒரு கண்டிஷன் தானே. எப்படி வந்து நிற்கிறது ஒரு கண்டிஷனோ, எம்டி ஆகிறதும் ஒரு கண்டிஷன் தானே. எம்டி ஆச்சுன்னா ஒரு மெசேஜ் காட்டு, இந்த மாதிரி மணி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் காட்டு இல்லை. கரெக்டாக இது ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணு அப்படி சொல்கிறதா ஒயில். ஸோ இது ரெண்டுத்துக்கு இதான் எக்ஸாம்பிள், கரெக்டான எக்ஸாம்பிள். ஓகேவா? அப்புறம் லூப்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. ஸ்பாட்டிஃபைல, அப்புறம் வந்து விஎல்சி மீடியா பிளேயரில் நிறைய இடத்துல ரிப்பீட் மோடுன்னு இருக்கும். ரிப்பீட் மோடு திரும்ப திரும்ப லூப் ஆகிட்டு நைட் ஏறி. நீங்கள் எங்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் இல்லை ஃபோனில் எங்கெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிற விஷயங்கள், அது அங்கெல்லாம் வந்து ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒயில் லூப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸ்ட்ரக்சரை பார்ப்போம் டக்குன்னு. ஸ்ட்ரக்சர் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ஸ்ட்ரக்சர், ஃபார்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். ஸ்பேஸ் விட்டு ஒரு வேரியபிள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு ஐன்னு கொடுக்குறோம். இதான் வந்து ஒய்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்பேஸ் விட்டு இன், ஸ்பேஸ் விட்டு ரேஞ்ச். இப்போது ஃபார் ஐ இன் ரேஞ்ச், இது தமிழில் சொன்னால் என்ன, ஐ என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஐன்றது ஒரு டம்மி வேரியபிளாக எடுத்துப்போம் இதில். ஓகேவா? ஐயோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் ஆகணும், ஒரு விஷயத்தில் முடியணும், எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஓகேவா? தென் ஒரு கோலன், அடுத்து இங்கே இருக்க என்ன வேணால் கோட் போட்டுக்கலாம். இங்கே வந்து இன்டர்நெட் ஸ்பேஸ் வழக்கம் போல் இந்த இடத்துல இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஐ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் ஐ என்னவா இருக்கும், டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் என்னன்னு சொல்லிடுறேன். எப்போவுமே டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் வந்து 0வாக தான் இருக்கும். வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? இலக்கமா இலக்கமா. ஓகே, ஸ்டார்ட் வந்து எப்பவுமே 0வாக தான் இருக்கும். எண்ணு நம்ம என்னென்னா கொடுத்துக்கலாம். இப்போது ஆனால் என்னென்னா, நீங்கள் 5ன்னு கொடுத்தீங்கன்னா -1 பண்ணிக்கும், 4ன்னு எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு 6 வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நீங்கள் 7ன்னு கொடுக்குறோம், பிகாஸ் -1 ஆட் பண்ணிக்கும். ஸோ 6 ஆகிடும். ஓகேவா? இவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது -1. அடுத்த ஸ்டெப் டிஃபால்ட் 1 தான், இங்கே டிஃபால்ட் 0 தான். ஸோ இங்கே ஸ்டெப் 1 என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டேன், பிரிண்ட் ஐன்னு கொடுத்தேன், இங்கே 0 5, இது டிஃபால்ட்டாக 1. டிஃபால்ட் 1 டிஃபால்ட் 0 அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ரெண்டையும் கொடுக்காம கூட விட்டுடலாம். ஓகேவா? பிரச்சனை இருக்காது. ஓகே, 5 வரைக்கும் சொல்லிட்டு என்ன ஆகும், 4 வரைக்கும் தான் ரன் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ண என்ன ஆகும், அவுட்புட்டு 0 1 2 3 4. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்பு வந்து 2வாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், 0வில் ஸ்டார்ட் ஆகும்.
அடுத்து 2 ஸ்டெப்பா, ஸோ அடுத்து 2க்கு போயிடும். அடுத்து இன்னொரு 2 ஸ்டெப்பா, அடுத்து 4க்கு போயிடும். 4ஓட நின்றோம், பிகாஸ் அதான் கண்டிஷன். 4 வரைக்கும் தான் எண்டே. ஓடுறது வந்து அது வரைக்கும் தான் ஓடணும். ஸோ இவ்வளோ தான் ஃபார் லூப். ஓகே, இது கோடில் பார்க்க இன்னும் கிளியராக புரியும். ஓகே, அடுத்து வந்து ஒயில் ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கோலன். இந்த கண்டிஷன் என்ன வேணா இருக்கலாம், a less than or equal to b, இந்த மாதிரி லைக் வாட் எவர். இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கும், இங்கே ஒரு கோட் இருக்கும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இங்கே ஒரு கோட் இருக்கணும். இல்லாட்டி இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் லைக் யோசிச்சு பாருங்க, அந்த பையன் வந்து ஓடிட்டே தான் இருக்கணும் அந்த கிரவுண்டில், திரும்ப திரும்ப ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருக்கணும் அந்த சார் திருப்பி வரலைன்னா. ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறத விட லைக் ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதான் உண்மை. அவர் வர்ற வரைக்கும் இந்த பையன் சுற்றிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு கோடிங் நம்ம எழுதினா தான் இந்த லூப் வந்து நிற்கும். இல்லாட்டி இன்ஃபினைட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்து உங்களை கோடில் பார்க்குறேன். பாய்.